யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த இடத்திலே வந்து உங்களை காண்பதிலே, உங்களோடு உரையாடுவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தொலைக்காட்சி மூலமாகவும் யூடியூப் மூலமாக கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ என்னோடு சேர்ந்து நீங்கள் ஒரு பாடலை பாட போகிறீங்க. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைவையெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கடமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. சத்ருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் இன்றே நடத்திடுமே. சத்ருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் இன்றே நடத்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அதிசயம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. குறைகளெல்லாம் நிறைவாக்கும்
அதிசயம் இறைமகனாய் இயேசுவால் நடந்திடுமே. ஆமேன். நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நம் கர்த்தர். ஆமேன். குறைவுகள் எங்கு உண்டோ அங்கு நிறைவான இயேசு வரும் பொழுது உங்கள் குறைகள் மாற்றப்படும். வாதையெல்லாம் மறைந்து போகும், பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல இந்த நாளில் இருக்கின்ற வாதைகள் எல்லாம் மறைந்து போகும். உங்களுடைய குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். ஆமேன். ஒரு விஷயம், அந்த சரணத்தை மாற்றும் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து அந்த சரணத்தை பாடலாமா? குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாமே சுவால் நடந்திடுமே. மீண்டும் ஒரு விசை, குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துதித்தார். வாக்களித்த தேவன் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழகான ஒரு பாடலை கேட்டீங்க. உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஆமேன். வழிகளெல்லாம் நெய்யாய் பொழிகிறது, உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. வழிகளை உண்டாக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உண்டாக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. குறைவான இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நிறைவு வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அதிசயம் செய்கிற போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களோடு அசைவாட காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருள்ள பிள்ளைகளே, நல்ல ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடியிருப்பீங்க. நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த டிவி முன்பாக, தொலைக்காட்சி முன்பாக கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த சூழ்நிலையில் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிசயம் செய்கிறவராய் இருப்பீராக தகப்பனே. அடியனை சிறுமைப்படுத்துங்க. நீங்கள் இந்த நாளிலே பலப்படுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டுக்கு நல்ல பிதா. ஆமேன். காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களை மீண்டும் இந்த இடத்திலே உங்களோடு பேசுவது குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த பாடலை வைத்தே இன்றைக்கி நாங்கள் என்ன பேச போகிறோம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமேன். கர்த்தர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இயேசு அதிசயமானவர். ஆமேன். நம் வாழ்வில் வந்துதித்த இயேசு அதிசயமானவர். பூமிக்கு வந்த ஆண்டவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் அதிசயமானவராக இருக்க போகிறார் என்பதை நான் சொல்ல காத்திருக்கிறேன். ஆமேன். அவர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தார். இன்னைக்கு இந்த இடத்துல நின்று உங்களிடத்தில் நானும் என் மனைவி குடும்பமாய் நாங்கள் பேசுகிறோம் என்றால், ஜீவனோடு இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தபடியினால் இந்த இடத்திலே நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அதே போல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம் ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தை வைத்து கொண்டு இருக்கிறார். அதிசயத்தோடு நிற்கிறார். அதிசயம் உள்ள தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்திலே அதிசயம் காணப்படும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு அதிசயம் காணப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அதிசயமானவரை குறித்து தான் உங்கள் மத்தியில் நான் சொல்லப்படுகிறேன். வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை குறிப்பிட்ட நேரத்தில் பேசி முடிக்க ஆசைப்படுகிறேன். நம் கர்த்தர் அவர் அதிசயமானவர். அவர்கள் செயல்கள் அதிசயமானது. அவர் நினைத்த காரியம் தடைபடாது. ஹல்லேலூயா. அதுபோல நம் வாழ்வில் அவர் அதிசயங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். என் மகன் எப்பொழுது என்னிடத்தில் வருவான், என் மகள் எப்பொழுது என்னிடத்தில் வருவாள் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வதற்கு. ஆனால் பல நாட்களிலே நாம் கர்த்தர் அதிசயமானவர் என்பதை மறந்து நாம் மனிதரை தேடி ஓடி போகிறோம். ஆனால்
நான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் அதிசயம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் அதிசயமானவர், என் நாமம் அதிசயம் என்று சொல்லி, என்னிடத்தில் வருவோரை நான் தள்ளுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு அவர் நம் வாழ்க்கையில் அதிசயமானவராக இருக்கிறார். ஏசாயா 9:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி ஆனவர் பூமியிலே வந்து உதிக்கிற தெய்வத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அதில் முக்கியமான ஒன்று அதிசயமானவர். அவர் ஒரு அதிசய பிறவி ஐயா. அவர் ஒரு அதிசயமானவர். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய வந்த தெய்வம் அவர் நம் உலகத்திலே. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அவதரித்த ஒரு அதிசயம் அவர். அவர் நாமம் அதிசயம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் எத்தனையோ தடைகள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது, பல வருடங்களாகிறது, என் வாழ்க்கையில் ஒரு விமோசனம் இல்லை, என் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது, என்னுடைய வாழ்வியல் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய உடல்நிலைகள் சரியில்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயம் செய்ய மாட்டாரா? நீங்கள் பல நாள் அதை பற்றி யோசித்திருந்திருக்கலாம். பல நாள் நான் ஆண்டவரிடத்திலே முழங்கால் பிடிப்பட்டு ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்கிறேன், தசமபாகங்களை கொடுக்கிறேன், என்னென்ன காரியங்கள் உண்டு எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடைபெறவில்லையே, காலம் தாழ்த்தி கொண்டே போகிறதே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் இன்று உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். தீச்சுளைகள் 7 மடங்காய் எரிந்தாலும் கர்த்தர் அந்த தீச்சுளையில் உலாவுகிறவராய் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். ஹல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். உதாரணமாக 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, மார்க் 5ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, உலகத்தால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகள், ஆஸ்பத்திரியில் அநேக மருத்துவர்களிடம் அநேக காரியங்களை, அநேக பணங்களை செலவழித்து மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீ. மக்களால் கைவிடப்பட்டவர்கள், உறவினரால் கைவிடப்பட்டவர், சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவள் தான் இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இவள் யோசித்தால், ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே எப்படியாவது என் ஆண்டவருடைய சரீரத்தை, என் ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அந்த கூட்டத்திலும் அவள் போய் அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தே அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை பெறப்பட்டு அவள் சுகம் பெற்றாள். ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் 5:25 to 34 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் சொன்னார், மகளே நீ சுகம் பட்டாய், கடந்து செல் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவள் விசுவாசித்தாள். என் தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும், ஓரத்தை தொட்டாகிலும் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அவள் விசுவாசத்தின்படி அவளுக்கு ஆயிற்று. ஆமென். அவள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமையா, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்ட, மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு மகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயம் கிடைத்தது. ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். ஆமென். உங்கள் குடும்பத்தாரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் சமுதாயத்தால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் இயேசுவண்டை வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. அதே மார்க் 10ஆம் அதிகாரம் 46 to 52 வரை வாசிக்கும் பொழுது, பிறவி குருடனான பர்திமேயு குருடன் என்ற ஒரு குருடன் இருந்தான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டு ஆண்டவரிடத்திலே சுகத்தை பெற்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிறவி குருடன் ஐயா, இயேசு வருகிறதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. அவன் கண்கள் திறக்கப்பட்டன. ஹல்லேலூயா. தெருவில் இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த மகன் கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவின் நிமித்தம் அவளுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. ஆமென். இன்னைக்கு நமக்கு கண்கள் திறக்கப்படாதபடி, ஆத்தும கண்கள் திறக்கப்படாதபடி இன்னைக்கு நம்ம ஒரு குருட்டாட்டமான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல. இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அதே போல யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 44 வரை நீங்கள் வாசிப்பீர்களானால், மரித்து போய் 4 நாள் ஆன லாசருவை, மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழும்பி வர செய்தார். ஹல்லேலூயா. அழுது கொண்டிருந்த சகோதரிகள் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்தார் ஐயா. மரித்து போய் 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அழாதே என்று சொல்லி, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அந்த குடும்பத்திற்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணினார். அந்த குடும்பத்திற்கு ஒரு அதிசயத்தை செய்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிறோமா? ஆத்மாவிலே மரித்து போய் கிடைக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது, பிறந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஏழை விதவையின் மகனை, நாயின் ஊர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஒரு ஏழை விதவையின் மகனை, மரித்து போன மகனை அவர்கள் கொண்டு வரும் பொழுது இயேசுவை பார்த்து பாடையை தொட்டு, மகனை எழுந்திரு என்று சொன்னார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 to 15 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவனை எழுந்திருக்க சொல்லி அந்த தாயினுடைய கண்ணீரை துடைத்த நம் ஆண்டவர், ஹல்லேலூயா, அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணினார். ஒரே ஒரு மகனை உடையவளாய் இருந்தாள். கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை உண்டு பண்ணினார். என கண்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயம் உள்ளவராக காணப்படுகிறார். வேதாகமத்திலே அநேக காரியங்கள் இப்படியாக இருக்கிறது. அநேக காரியங்களிலே ஆண்டவர் அதிசயம் உள்ளவராக இருந்திருக்கிறார். தானியேலுக்கு சிங்கக்கெபி காத்திருக்கிறது என்று தெரிந்திருந்தும் பலகனி திறக்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான் தானியேல். என்ன நடந்தது? சிங்கத்தின் கெபியிலிருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலுக்கு விடுதலை கிடைத்தது. அந்த ராஜ்யம் முழுவதும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி தானியேலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ ஜனமே, இப்படி வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயமானவராக காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதிசயமாய் காணப்படுகிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், இழந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம், பிஸ்னஸில் நீங்கள் இழந்து போனவர்களாக இருக்கலாம், வியாதியிலே வேதனைப்படுகிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புவீர்களானால், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்கள் வலது வருஷத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார். வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு தம்பதியினரை குறிக்கப்படுகிறார்கள். மனோவா என்ற ஒரு தம்பதியினர். இந்த தம்பதியினர்களுக்கு குழந்தை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சேரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய மனைவி ஒரு மலடியாய் இருந்தாள். ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே அவள் எவ்வளவு வேதனை உடையவளாய் இருப்பாள் என்பது பெண்களுக்கு தெரியும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும். ஒரு குழந்தை திருமணம் முடிந்து 3-4 மாதத்திலே கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். சமுதாயத்திலே ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னென்ன இது விசேஷம் உண்டா, ஏதாவது விசேஷம் உண்டா என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவள் ஒரு மலடியாய் இருந்தாள். இவளுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் கேட்க ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வசனம் 2, அவள் மனைவி பிள்ளை இல்லாத மலடியாய் இருந்தாள். வசனம் 3, கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமானார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாக வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அந்த மனோவாவினுடைய மனைவிக்கு தரிசனமாகி, உனக்கு ஒரு குழந்தை நான் தரப்போகிறேன், நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்திலே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆமென். வசனம்
வசனம் 18, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர். இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி வருகிறார். ஹல்லேலூயா. மணவாருடைய மனைவி நீ எப்படி இருக்க வேண்டும், திராட்சரசம் பருகாதபடி அநேக காரியங்களை குறித்து இந்த வேத வசனத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியா நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தூதனானவர் அந்த மனைவிக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மலடியானவளை தேவ தூதனானவர் தரிசனமாகி உனக்கு ஒரு குழந்தையை நான் தரப்போகிறேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த சமயத்தில் தான் மனோவா அந்த தூதனை பார்த்து கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன ஆண்டவரே, நான் எப்படி இதை அறிந்து கொள்வது, உம்முடைய நாமம் எனக்கு விளங்க வேண்டும் என்று சொல்லி வசனம் 8 இவ்வாறாக சொல்கிறது, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். ஹல்லேலூயா. என்னுடைய நாமம் அதிசயம், இயேசுவின் நாமம் அதிசயம். மலடியாய் இருந்த ஒரு மகளுக்கு பிள்ளை கொடுப்பது ஆண்டவருடைய காரியத்திலே அது லேசான காரியம். ஆமேன். இந்த மனோவாவினுடைய தம்பதிகள் கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன ஆண்டவரே, எங்களுக்கு தரிசனமாகி இத்தனை காரியங்களை நீர் எங்களுக்கு சொல்லி வருகிறீரே, குழந்தை கொடுப்பேன் என்று சொல்லி வருகிறீரே, என் வாழ்க்கையில் இதை நடப்பதற்கு, இதை நான் தெரிந்து கொள்வதற்கு உம்முடைய நாமத்தை எனக்கு நீர் விளங்க பண்ணுவீராக என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் நாமம் அதிசயம் என்று சொல்லி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதிசயமானவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதிசயமான இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். தம்பி, தங்கச்சி, வாலிப பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு இருக்கலாம். இப்பொழுது எக்ஸாம் டைம் வந்தது, 10th +2 ரிசல்ட் எல்லாம் வந்தது, இனி என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் எதை சூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி பல கேள்விக்குறிகளோடு நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு நீங்க முழங்கால்படி போடுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன அதிசயத்தை செய்ய போகிறீர் ஆண்டவரே, ஏசப்பா உம்முடைய நாமம் அதிசயமாச்சே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நீர் ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். குழந்தை இல்லாமல் யார் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து சமுதாயத்திலே உங்கள் தலையை நிமிர செய்வார். ஆமென். வியாபாரத்தில் நீங்க எவ்வளவு கீழே போயிருந்தாலும் சரி, வறுமையில் வந்தாலும் சரி, சமுதாயத்தில் நீங்கள் தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி, வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதிசயமான இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வரை நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த அதிசயமான இயேசுவை நீங்கள் பின்பற்றும் பொழுது, நீங்கள் முழங்கால் படி போட்டு இயேசுவே நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமானவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனோவா தம்பதியினருக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்தான் சிம்சோன். ஹல்லேலூயா. வசனம் 24, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலரை ரட்சிக்க வந்த ஒரு மனிதன் சிம்சோனை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கிறோம். இந்த மகன்தான், இந்த மகனை ஆண்டவர் கொடுத்து அவள் மலடியாய் இருந்த என்ற ஒரு துக்கத்தை மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முழுவதுமாக நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கையில் தலை குனிந்து வாழ்ந்த வாழ்க்கையிலே கர்த்தர் அவளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். ஐயா, எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யக்கூடிய ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஆமென். அவர் உலகத்திலே இருக்கும் பொழுது வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார். உலகத்திலே இருக்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். குருடனின் கண்களை திறந்தாரையா, மரித்தவனை எழும்பச் செய்தாரையா, குஷ்டரோகியை சுகப்படுத்தினாரையா, 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையை மாற்றினாரையா, ஐயா 38 வருடம்
வியாதியாய் கிடந்த மனிதனை சுகப்படுத்தினார். இன்னும் அநேக முடவர்களை எழுப்பினார். இன்னும் அநேக காரியங்கள் அவர் வாழ்க்கையில் இந்த பூமியிலே அவர் தெய்வமாய் உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் செய்த காரியங்கள் அதிசயமானது. ஆமேன். அவர் நன்மை செய்கிறவராய், அதிசயம் செய்கிறவராய், அற்புதம் செய்கிறவராய் இவர் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம் வணங்கிக் கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். ஆனால் பல நாட்களில் நாம் மறந்து விடுகிறோம், என் ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்யக்கூடியவரா என்று சொல்லி. ஆமேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். இதோ வாசல் படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் என்னை உள்ள அழைத்தால் அவரோடு வந்து நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாசல் படியிலே நின்று தட்டி கொண்டு இருக்கிறார். நீங்கள் கதவை திறந்தால் மாத்திரம் போதும், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்கிறவராக காத்து கொண்டு இருப்பார். வேதனையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை பிரதர், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டது, 10 வருடங்கள் ஆகிவிட்டது, எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். மகளே, இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படி இடும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரை நீங்கள் நம்ப வேண்டும், அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் இந்த ஸ்திரீயை பார்த்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல, அவள் விசுவாசித்தால் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் பெற்றாள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குருடன் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் என்று சொல்லி விசுவாசித்தான். அதுவரை இயேசு எப்படி இருப்பார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். இவர் சுகம் கொடுக்கிறார், குருடரை கண்களை திறக்கிறார், முடவனை எழும்ப செய்கிறார், மரித்தவனை எழும்ப செய்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவன் குருடனாய் இருந்தவன் கண் திறக்கப்பட்டவனாய் போனான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்தது. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா இயேசுவை? இயேசு செய்கிற அற்புதத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் அதிசயமானவர் என்று இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொல்றோம். இதுக்கு முன்னாலே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவரை கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த ஸ்திரீ விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரை விசுவாசித்தார்கள். நீ என்னை தீக்குள் தள்ளினாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, இந்த பொற்சிலை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாயிருந்தார்கள். கர்த்தர் 4வது மனிதனாக அந்த இடத்திலே உலாவி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். தானியேல் உறுதியாய் ஜெபம் பண்ணினான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவன் உறுதியாய் ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. அவன் பலகணி திறக்க ஜெபம் பண்ணினான். முத்திரை மோதிரம் பதிகளாகிவிட்டது என்று தெரிந்தும், சிங்கக்கவி நமக்கு முன்பாக இருக்கிறது என்று தெரிந்தும் தானியேல் பலகணி திறக்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். நடந்தது என்ன? அவனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடந்தது. ஐயா, அதிசயம் நடந்தது. சிங்கங்கள் வாயை அடைக்கப்பட்டது. கடைசியில் அந்த ராஜ்யம் முழுவதும், தரியு ராஜா காலத்திலே அந்த ராஜ்யம் முழுவதும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பு தேவஜனமே, அன்னாள் கர்த்தருடைய பாதத்திலே தன் விண்ணப்பத்தை ஊற்றினாள். அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 10 வரை வாசிக்கும் பொழுது, அன்னாள் தன்னுடைய வேதனையை, அவள் குழந்தை இல்லாதபடி, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது நீர் ஒரு குழந்தை தர வேண்டும் என்று சொல்லி அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே போராடினாள். தன் விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்தாள். அதிசயம் என்ன தெரியுமா? சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் செய்த அற்புதம், ஆண்டவர் செய்த அதிசயம். யோபுவினுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். யோபு ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாக கர்த்தரை நம்புகிறவனாக காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, யோபு 13:15 இப்படி சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவ ஜனமே, யோபுவினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டான் யோபு. ஆமேன்,
ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்பட்டான் யோபு. ஒரே நாளில் அனைத்தும் இழந்து போனான். மனைவியை தவிர அனைத்தும் இழந்து போனான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தார். ஆமென். முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலை இருமடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த யோபு தான் ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, என் ஆண்டவரை நான் நம்புவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமானவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அவர் தானியேலை போல நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். யோபுவை போல நீங்கள் அவரை முழுவதுமாய் நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. பர்திமேயு குருடன் போல நீங்கள் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமானவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இத்தனை காரியங்களும் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது உறுதியாய் இருக்க வேண்டும். மூன்றாவது ஜெபிப்பதில் வல்லமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவது அவர்களை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். ஐந்தாவது நீங்கள் அவரை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நம்ப வேண்டும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்படியும் அதிசயம் செய்வார் என்று சொல்லி, என் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்பணும்யா. நீ கண்ணீரை துடைப்பார், என் வறுமையை நீக்குவார், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார் என்று சொல்லி நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயம் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வறுமை நீங்கும், என்னுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும். ஆமென். என்னுடைய உடல் பலவீனங்கள் மாறும் என்று சொல்லி நீங்கள் இந்த யோபுவை போல விசுவாசிக்கும் பொழுது, இந்த ஸ்திரீயை போல விசுவாசிக்கும் பொழுது, தானியேலை போல உறுதியாக ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது, இந்த குருடனை போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்பத்திலும் சரி ஒரு பெரிய அதிசயத்தை காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்கள் இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இத்தனை காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. மீகா 7:15 இப்படி சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்த காரியங்களைப் போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலே ஆண்டவர் எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்று சொல்லி அந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். 10 வாதைகளால் ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து அவர் கானான் தேசத்துக்குள் நுழைய வைத்தாரோ, அதே போல அவருடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாளில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்வார். நீங்கள் நம்பினால் பெற்றுக்கொள்வீர்கள், விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள், ஜெபித்தால் பெற்றுக்கொள்வீர்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். இத்தனையும் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு அதிசயம் செய்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். ஆமென். கர்த்தரை விசுவாசியுங்கள், அவர் நல்லவர். காட் பிளஸ் யூ. நிச்சயமாக இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்வில் அதிசயம் செய்வாராக. அவரை விட்டு விடாதீங்க. ஜெபிப்போம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுப்பா, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, இன்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வீராக தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் செய்யுங்க ராஜா. செய்வீராக தகப்பனே. நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. எத்தனை அதிசயங்களை செய்கிறதை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிசயம் செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதை குறித்து விண்ணப்பம் வைக்கிறார்களோ, அன்னாலை போல எதை குறித்து விண்ணப்பம் வைக்கிறார்களோ, அவருடைய விண்ணப்பத்தினுடைய காரியத்தை நிறைவேற்றி அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு அதிசயம் செய்யுங்க. செய்யுங்க ராஜா. அற்புதம் செய்யுங்க. வழி நடத்துங்க. இயேசு மூலம் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இது பிரோஜனமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்கு நம்புகிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பரை நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜெப குறிப்பு அனுப்புங்கள். ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில்
அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. God bless you. தொடர்புக்கு 9791943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.